Praise the Lord, brothers and sisters. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எனக்கு நன்மை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வருஷம் முடிவில் வந்துட்டோம். 2024ஆம் ஆண்டு கடந்து வந்து விட்டோம். வருஷ கடைசி நாட்களில் கடைசியில் இருக்கிறோம். நன்மை, எனக்கு நன்மையே நடக்கலை, நன்மையே எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கல. என்னென்ன நன்மை? நமக்கு தெரிஞ்ச எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு வேணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், இப்படி நிறைய நன்மைகள். வீடு வாசல் ஏற்படுத்தணும், எனக்கு நல்ல வீடு கட்டப்பட வேண்டும், பாதியிலே கட்டி முடிக்காம இந்த வீடு இருக்கே, இந்த வீடு இன்னும் ஃபுல்லாக கட்டி குடியேறணும், அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும் என பல நன்மைகள் உண்டு. இந்த நன்மைகள் எல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்குமா என்று பல கேள்விகளோடு இந்த 2024ஆம் ஆண்டிலே கடந்து வந்திருப்பீர்கள். இந்த 2024ஆம் ஆண்டிலே பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்திருந்திருப்பீர்கள். வசனம் சொல்கிறது, சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அல்லேலூயா. பாருங்க, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. யாருடைய ஆத்துமா நன்மையில் தங்கும்? இதை நாம் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அவன் ஆத்துமா நன்மையிலே தங்கும். எப்படி தங்கும் என்றால், ஒரு குடியிருப்பிலே, ஒரு வீட்டிலே நாம் தங்கி இருக்கிறோம். வேலையிலே தங்கி வேலை பார்க்கிறோம். வேலை இடங்களிலே தங்குதல் என்றால் அங்கே பெர்மனன்ட், அங்கேயே குடியிருக்கிறது. அந்த நன்மையிலே அவனுடைய ஆத்துமா குடியிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, அந்த நன்மையிலே நாம் குடியிருக்க வேண்டுமா? அந்த நன்மையின் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா? வேதம் சொல்கிறது, அவருடைய ஆத்துமா நன்மையில் தங்கும். வருத்தப்படாதீங்க, நன்மையே நடக்கலைன்னு வருத்தப்படாதீங்க. இந்த 2024ஆம் ஆண்டிலே ஆண்டவர் அநேக நன்மைகள் செய்திருக்கிறார். அதற்காக நீங்கள் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்கள். ஒருவேளை நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும் என்று. அல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும். ஆமென். எப்படி? ஆண்டவருக்கு பயப்படுகிற, அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைகூறுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது, அவருடைய உடன்படிக்கையை நாம் கைக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமா நன்மையில் தங்கும். வருத்தப்படாதீங்க. இது நாள் வரைக்கும் நான் நன்மை எதிர்பார்த்து இருந்தேன், அந்த நன்மை கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு, கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுக்கு, கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு, உங்களுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும். விசுவாசத்தோடு காத்திருக்க. இந்த வருடத்திலே கடைசி நாட்கள் வந்து விட்டோம். ஆண்டவரே, இதுவரை நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லியிருக்க. நிச்சயமாகவே அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும். விசுவாசத்தோடு காத்திருக்க, உங்களுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும். செபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, உடைய வார்த்தை சத்தியம் உள்ளது, உடைய வார்த்தை நம்பிக்கை உள்ளது, உடைய வார்த்தை ஜீவனும். அந்த வார்த்தையை கேட்கிற இவர்களுக்கு இவருடைய ஆத்துமா நன்மையில் தங்கும்படி கிருபை செய்கிறார். ஆபிரகாமுக்கு நன்மை செய்து, தாவீதுக்கு நன்மை செய்தீர்கள், எங்களுக்கும் நன்மை செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர் என்ற விசுவாசத்தை கொடுப்பீரார். நீர் பெரியவராய் எங்களை நடத்தும். வருகிற ஆண்டிலும் நீர் நடத்துவீராக. நன்மையான ஆண்டாய் மாற்றுவீராக. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்று வேதம் சொல்கிறார். ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படியே எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த
இந்த வார்த்தை வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வசனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு பிரியமானவங்களுக்கு நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வசனம் இந்த சேனலில் தியானித்து உங்களுக்கு அனுப்ப போகிறோம். காட் பிளஸ் யூ.